வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டப்பேரவை தேர்தல் பற்றி சூழ்நிலைக்கேற்ப தக்க முடிவு. அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் ஜெயலலிதா பேச்சு. விஜயகாந்த் வீட்டை முற்றுகையிட முயன்ற பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல். தேமுதிக எம்எல்ஏ கைது திட்டமிட்ட செயல் என விஜயகாந்த் குற்றச்சாட்டு. நிராகரிக்கப்பட்டவர்கள் நாடாளுமன்றத்தை முடக்குகிறார்கள். பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. நாளை பிறக்கிறது ஆங்கில புத்தாண்டு. தலைவர்கள் வாழ்த்து. நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவில் பிறந்தது புத்தாண்டு. வான வேடிக்கையுடன் உற்சாக கொண்டாட்டம். சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை அப்பொழுதைய சூழ்நிலைக்கு ஏற்ப தக்க முடிவு எடுக்கப்படும் என்று தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலருமான ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை திருவான்மியூரில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவ மற்றும் கல்வி ஆராய்ச்சி நிறுவன வளாகத்தில் இன்று நடைபெற்றது. கட்சியின் அவைத்தலைவர் இ மதுசூதனன் தலைமையில் இன்று நடைபெற்ற செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் அமைச்சர்கள், மாவட்ட அதிமுக செயலர்கள், நாடாளுமன்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய முதல்வரும் பொதுச் செயலருமான ஜெயலலிதா தனது ஆட்சியின் 4.5 ஆண்டு கால சாதனைகளை எடுத்துரைத்தார். அதிமுகவிற்கே இனி வெற்றி என்று தெரிவித்த ஜெயலலிதா, வரும் சட்டப்பேரவை தேர்தலில் சூழ்நிலைக்கேற்ப அதிமுக சார்பில் தக்க முடிவெடுக்கப்படும் என்று குறிப்பிட்டார். வரும் சட்டமன்ற தேர்தலிலும் அப்போதுள்ள சூழ்நிலைக்கேற்ப நான் சரியான முடிவை எடுப்பேன். நான் சொல்கிறேன், இனிமேல் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றிதான், என்றுமே வெற்றிதான். இது எந்த காலத்திலும் தோல்வி இல்லை, வெற்றிதான். இது எந்த காலத்திலும் சிறுமை இல்லை, பெருமைதான். செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பு விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் தேவையற்ற பொய் உரையை பரப்பி வருவதாக ஜெயலலிதா குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சிக் காலத்தில் ஏரி திறப்பு விஷயத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதோ அதுபோன்ற நடவடிக்கையே செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பிலும் கடைபிடிக்கப்பட்டதாக அவர் விளக்கமளித்தார். பாசனத்திற்கு அணைகள் திறக்க முதலமைச்சர் உத்தரவு பெற்று அரசர்கள் உத்தரவிடுவது என்பது எப்போதும் உள்ள நடைமுறை. அதே போன்று மழைக்காலங்களில் அணை அல்லது ஏரி பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நீரை வெளியேற்றுவது என்பது வெள்ள நீர் ஒழுங்குபடுத்துவதற்கான விதிமுறைகளின்படி சம்பந்தப்பட்ட பொறியாளர் மேற்கொள்வார் என்பதும் எப்போதும் உள்ள நடைமுறை. முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியின் போதும் இதே நடைமுறைதான் கடைபிடிக்கப்பட்டது. இன்று நடைபெற்ற அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதுடன் தேர்தல் பற்றி முடிவெடுக்க ஜெயலலிதாவிற்கு அதிகாரம் வழங்குவது உள்பட 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை திருவான்மியூரில் நடைபெற்றது. அவைத்தலைவர் மதுசூதனன் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்குழுவில் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா கலந்து கொண்டார். அவருக்கு மகளிரணி சார்பிலே சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டதுடன் வெள்ளிவால் பரிசு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த பொதுக்குழுவிலே 14 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் 2016ஆம் ஆண்டுக்கான தமிழக சட்டப்பேரவை தேர்தலிலே அனைத்து முக்கிய முடிவுகளையும் எடுக்கக்கூடிய அதிகாரம் அதிமுக பொதுச் செயலாளரான ஜெயலலிதாவுக்கு வழங்கப்படுவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதேபோல மத்திய அரசை வலியுறுத்தி 3 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் குறிப்பாக தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டுவை நடத்துவதற்கு அவசர சட்டம் உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்றும், அதேபோல தமிழக மீனவர்களின் பிரச்சனையை தீர்க்க வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதேபோல வெள்ள நிவாரணத்தை முழு அளவில் மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்ற ஒரு முக்கிய தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்குழுவிலே அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் என 3000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழக அமைச்சர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் என ஏராளமானோர் இந்த பொதுக்குழுவில் கலந்து கொண்டார்கள். வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் சையது.
எரிவாயு சிலிண்டர் மானியத்தை ரத்து செய்வதென்ற முடிவை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை கருணாநிதி வெளியிட்டுள்ளார். எரிவாயு மானியத்தை பெரும் சுமையாக கருதும் மத்திய அரசு மானியங்களை குறைக்கும் முயற்சியாக நேரடி கேஸ் மானிய திட்டத்தை கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்துள்ள கருணாநிதி, அண்மையில் மத்திய அரசு ஆண்டிற்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் இருப்பவர்களுக்கு இனி கேஸ் மானியம் கிடையாது என்றும் அறிவித்திருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். பாரதிய ஜனதா அரசின் தவறான பொருளாதார கொள்கைகளால் இந்திய பொருளாதாரம் சரிந்து வீழ்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்துள்ள கருணாநிதி, எரிவாயு மானியம் ரத்து என்பது மிகவும் கண்டிக்கத்தக்க தேவையற்ற ஒரு முடிவாகும் என்று தெரிவித்துள்ள கருணாநிதி, எரிவாயு மானியம் ரத்து என்ற முடிவை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறி தேமுதிக எம்எல்ஏவான பார்த்தசாரதி உள்பட மொத்தம் 19 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பத்திரிகையாளர்களை தரைக்குறைவாக பேசியதாக சென்னை சாலிகிராமத்தில் உள்ள தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வீட்டை பத்திரிகையாளர்கள் இன்று முற்றுகையிட முயன்றனர். இவர்கள் மீது தேமுதிகவினர் கல்வீசி தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் 3 பத்திரிகையாளர்கள் காயமுற்றனர். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக விருகம்பாக்கம் எம்எல்ஏ பார்த்தசாரதி உள்பட 19 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் தாக்குதலில் ஈடுபட்டதாக தேமுதிகவினர் 100 பேர் மீது காவல்துறையிடம் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கைது செய்யப்பட்ட தேமுதிக எம்எல்ஏ பார்த்தசாரதி உள்பட 19 பேரும் சென்னை சைதாப்பேட்டை குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி சுரேஷ் முன் ஆஜர்படுத்தப்பட்டனர். இவர்களை ஜனவரி 12ஆம் தேதி வரை புழல் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டதை தொடர்ந்து அனைவரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். ஏறக்குறைய 6 செக்ஷன்களில் அவர் மேல வழக்கு பதிவு செய்து இன்று சைதாப்பேட்டை 23வது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள். வருகிற 12ஆம் தேதி வரை அவருடைய காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. தமது வீடு மற்றும் கட்சி அலுவலகம் அருகே போராட்டம் நடத்த காவல்துறை எப்படி அனுமதித்தது என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். தேமுதிக தலைமை அலுவலகம் மற்றும் தமது வீட்டை சிலர் முற்றுகையிடுவதை தடுக்க கோரி விருகம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு இன்று புகார் அளிக்க சென்ற தேமுதிகவின் தலைமை நிலைய செயலரும் விருகம்பாக்கம் தொகுதி எம்எல்ஏவுமான பார்த்தசாரதி உள்ளிட்டோரை காவல்துறை கைது செய்திருப்பது வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார். தன்னுடைய வீடு மற்றும் கட்சி அலுவலகம் அருகே போராட்டம் நடத்த காவல்துறை எப்படி அனுமதித்தது என்றும் எதிர்க்கட்சித் தலைவரும் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கடமை உணர்வும் கண்ணியமும் தமிழக அரசிற்கு இல்லையா என்றும் கேள்வி எழுப்பியுள்ள விஜயகாந்த், மழை வெள்ள பாதிப்பால் அரசு மீது மக்கள் மிகுந்த அதிருப்தியிலும் கோபத்திலும் இருப்பதை மறைக்கவே இதுபோன்று தனக்கு எதிராக திட்டமிட்டு போராட்டங்கள் நடத்தப்படுவதாக கருதுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் நாடாளுமன்றம் செயல்படுவதை அனுமதிக்க மறுக்கிறார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். தில்லியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் தில்லி மீரட் இடையே விரைவு சாலை அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டது. இதையடுத்து 87 கிலோமீட்டர் விரைவு சாலை அமைக்கும் பணிகளை அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. 2800 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்பட உள்ள இந்த விரைவு சாலை பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய பிரதமர் மோடி, இந்தியாவில் உள்ள கிராமங்களை இணைக்கும் வகையில் போக்குவரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் சட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய இடமான நாடாளுமன்றத்தை முடக்குவதாக எதிர்க்கட்சிகள் மீது அவர் குற்றம் சாட்டினார். कई बाबतों में नए कानून बनाना जरूरी हो गया है, लेकिन ये देश का दुर्भाग्य है कि भारत की संसद जहां कानून बनते हैं, जिनको जनता ने ठुकरा दिया, उन्होंने अब संसद को बांध में लिया हुआ है। वे संसद को चलने नहीं देते। ஐஏஎஸ் அலுவலர்கள் நீண்ட விடுமுறையில் சென்றால் தில்லி நிர்வாகம் நேர்மையானதாகவும் திறமையானதாகவும் செயல்படும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். அரசு வழக்கறிஞருக்கு ஊதிய உயர்வு அளிக்கும் ஆவணத்தில் கையெழுத்திட மறுத்ததாக யஸ்பால் கர்க் மற்றும் சுபாஷ் சந்திரா என்ற 2 ஐஏஎஸ் அலுவலர்களை முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்று பணியிட நீக்கம் செய்தார்.
இதனையடுத்து கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி அரசிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தில்லி மாநில அரசில் பணிபுரியும் IAS அலுவலர்கள் அனைவரும் இன்று ஒருநாள் ஒட்டுமொத்த விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். IAS அலுவலர்களின் நீண்ட விடுமுறை எடுக்கப் போவதாக வெளியான தகவல் பற்றி தனது ட்விட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள அரவிந்த் கெஜ்ரிவால், IAS அலுவலர் சங்கங்கள் பாரதிய ஜனதாவின் இன்னொரு பிரிவு என்றும் பிரதமர் மோடியும் துணை ஆளுநர் நஜீப் ஜங்கும் அவர்களை தில்லி அரசிற்கு எதிராக இயக்குவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் IAS அலுவலர்கள் விடுமுறையில் சென்றால் மக்கள் மகிழ்ச்சியடைவார்கள் என்றும் நிர்வாகம் தூய்மையாக நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பெட்ரோல் டீசல் விலைகள் நள்ளிரவு முதல் குறைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பன்னாட்டு சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மாற்றத்திற்கு ஏற்ப 15 நாட்களுக்கு ஒருமுறை பெட்ரோல் டீசல் விலைகளை பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் மாற்றியமைத்து வருகின்றன. இதன்படி தற்பொழுது கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சியடைந்ததை அடுத்து பெட்ரோல் விலை லிட்டருக்கு 63 காசுகளும் டீசல் விலை லிட்டருக்கு ₹1.06 குறைக்கப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்த விலை குறைப்பு நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் என்றும் அவை தெரிவித்துள்ளன. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை வழக்கத்தை விட 53% அதிகமாக பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் SR ரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தமிழகத்தில் அக்டோபர் தொடங்கி டிசம்பர் வரை பெய்யும் வடகிழக்கு பருவமழை சராசரியாக 44% இருக்கும் நிலையில் தற்பொழுது 68% பெய்துள்ளதாக குறிப்பிட்டார். அதிகபட்சமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 64 சென்டிமீட்டர் மழை மட்டுமே பெய்யும் நிலையில் இந்த ஆண்டு 181.05 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாக கூறிய ரமணன், இது 183% அதிகம் என்று தெரிவித்தார். சென்னையில் 79 சென்டிமீட்டர் மழை பெய்யும் என்ற நிலை மாறி தற்பொழுது 160 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாகவும் அவர் கூறினார். வடகிழக்கு பருவமழை காலத்தின் ஒன்றின் பின் ஒன்றாக உருவான காற்றழுத்த தாழ்வு நிலைகளின் நகர்வு காரணமாகவே வடகடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்ததாகவும், இது மன்னார் வளைகுடா பகுதிக்கு நகர்ந்திருந்தால் தென் தமிழகத்திலும் கனமழை பெய்திருக்கும் என்றும் ரமணன் தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை 2015 என்று பார்க்கும் பொழுது 3 மாதங்களிலே நமக்கு கிடைக்க வேண்டிய மழை 44 சென்டிமீட்டர், நமக்கு கிடைத்துள்ளதோ கிட்டத்தட்ட 68 சென்டிமீட்டர், இயல்பை கட்டணம் 53 விழுக்காடு அதிகம். இந்த பருவமழையானது அக்டோபர் 28 துவங்கியதன் காரணத்தினாலே அந்த மாதத்தில் மட்டும் மழை பொழிவு குறைவாக இருந்தது. நவம்பர் மாதத்திலே இயல்பை காட்டிலும் 125 விழுக்காடு அதிகமாக பெற்றுள்ளது. அதே போன்று டிசம்பர் மாதங்களிலும் இயல்பை காட்டிலும் 76 விழுக்காடு அதிகமாக உள்ளது தமிழகத்திற்கு. நாளை 2016 ஆங்கில புத்தாண்டு பிறப்பதையொட்டி தமிழக மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புத்தாண்டையொட்டி வாழ்த்து செய்தி ஒன்றை முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ளார். சமூக பொருளாதார நிலையில் ஏற்றம் பெற அரசின் திட்டங்களை மக்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி வாழ்வை வளமாக்கிக் கொள்வதுடன் உறுதி கொண்ட உள்ளத்துடன் ஒன்றுபட்டு தடைகளை தகர்த்து அயராது உழைத்து தமிழகம் மேலும் பல சிறப்புகளை பெற புத்தாண்டில் உறுதியேற்போம் என்று குறிப்பிட்டுள்ள ஜெயலலிதா, மலரும் இந்த புத்தாண்டு தமிழக மக்களுக்கு உயரிய வாழ்வையும் நீங்கா வளங்களையும் நிறைவான நலன்களையும் வழங்கும் ஆண்டாக மலரட்டும் என்று வாழ்த்தியுள்ளார். 2016ஆம் ஆண்டில் தமிழக மக்கள் நலன் காக்கும் பல்வேறு புதிய திட்டங்கள் மீண்டும் உருவாக மக்கள் எல்லா வளமும் நலமும் பெற வாழ்த்துவதாக தனது புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் திமுக தலைவர் மு. கருணாநிதி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பல்வேறு புதிய திட்டங்கள் மீண்டும் உருவாக தொழில் வளம் சிறக்க அருகில் உள்ள மாநிலங்களுடன் நல்லுறவு பேணி நீர்வளம் பெருக்க விவசாயம் செழிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ள கருணாநிதி, தமிழகம் வளமும் நலமும் பெற அனைத்துக்கும் வாயிலாக ஆட்சி மாற்றம் காண வருகிறது ஆண்டு 2016 என்று குறிப்பிட்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஊழலில்லா தமிழகம் உருவாக வேண்டும், மதுவில்லா தமிழகம் மலர வேண்டும் என தமது புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். 2015ஆம் ஆண்டு இயற்கை இடர்பாடுகளால் ஏற்பட்ட பல்வேறு துன்பங்களையும் சோதனைகளையும் சந்தித்து அவற்றை நெஞ்சுறுதியோடு எதிர்கொண்டு புதிய நம்பிக்கையுடன் 2016ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நேரம் இது என்று தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், அனைத்து மக்களுக்கும் உணவு, உடை, இருப்பிடம் கிடைக்கவும், சாதி மத இன பேதங்கள் ஒழிந்து தீவிரவாதம் களையப்படவும் இவ்வாண்டு வழிவகுக்க வேண்டும் என்று நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கல்வி, விவசாயம், விஞ்ஞானம், பொருளாதாரம், சமூக மேம்பாடு, அரசியல், ஆன்மீகம் ஆகியவற்றில் வளர்ந்த நாடுகளை விட இந்திய இளைஞர்கள் அதிக அளவில் சாதித்து அந்த அறிவை இந்தியாவின் வளர்ச்சிக்காக மட்டுமே பயன்படுத்த முன்வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், லஞ்சம், ஊழலற்ற நேர்மையான மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்துடன் செயல்படும் நல்ல அரசை தேர்ந்தெடுக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்.
2016ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு வளர்ச்சி ஆண்டாக மாற வேண்டும் என்பதுடன் ஊழலில்லா தமிழகம் உருவாக வேண்டும், மதுவில்லா தமிழகம் மலர வேண்டும் என்றும் வாழ்த்தியுள்ள டாக்டர் பாரிவேந்தர், ஊழலுக்கும் மதுவுக்கும் எதிரான கொள்கைகளை வலியுறுத்தி எதிர்வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலை இந்திய ஜனநாயக கட்சி எதிர்கொள்ளும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், ஏழை எளிய நடுத்தர மக்களின் கஷ்டங்கள் நீங்கி இருள் சூழ்ந்துள்ள அவர்களின் வாழ்வில் ஒளி வெள்ளம் ஏற்படட்டும் என்றும் மக்கள் விரும்பும் நல்லாட்சி அமையட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு பேரிடர் துயரங்களை பதித்தாலும் புதிதாக பிறக்கும் ஆண்டு தமிழகத்தில் மறுமலர்ச்சி உறுதியாக கிட்டும் என்ற நம்பிக்கையை விதைத்துள்ளதாக தமது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ள மதிமுக பொதுச்செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். மாற்றத்துக்கான ஆண்டாகவும் முன்னேற்றத்துக்கான திறவுகோலாகவும் புத்தாண்டு அமைய வேண்டும் என்றும் மத சார்பற்ற சக்திகள் ஓரணியில் திரள வேண்டும் என்றும் வாழ்த்து செய்தியில் தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் வளரவும் உயரவும் சிறக்கவும் புத்தாண்டு வழிகாட்ட வேண்டும் என்றும் இறைவனும் இயற்கையும் துணை நிற்க வேண்டும் என்றும் தமது புத்தாண்டு செய்தியில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் குறிப்பிட்டுள்ளார். உலகிலேயே முதலாவது நாடாக தென்மேற்கு பசிபிக் கடலில் உள்ள நியூசிலாந்தில் இந்திய நேரப்படி மாலை 4:30 மணிக்கு புத்தாண்டு பிறந்தது. நியூசிலாந்து ஆக்லாந்து நகரில் ஆங்கில புத்தாண்டு பிறப்பை ஒட்டி கோலாகலமான வானவேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் பட்டாசு வெடித்தும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு நியூசிலாந்து மக்கள் புத்தாண்டை உற்சாகமாக வரவேற்றனர். இதைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவில் இந்திய நேரப்படி மாலை 6:30 மணிக்கு ஆங்கில புத்தாண்டு பிறந்தது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி, மெல்பர்ன் உள்பட பல பகுதிகளிலும் வான வேடிக்கையுடன் புத்தாண்டு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மக்கள் திரண்டு ஒருவருக்கொருவர் வாழ்த்து கூறி புத்தாண்டை கொண்டாடினர். மக்கள் நல கூட்டணியே திமுக அதிமுகவிற்கு மாற்று. சென்னை ஆர்ப்பாட்டத்தில் வைகோ உறுதி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. திமுக அதிமுக ஆகிய கட்சிகளுக்கு மாற்றாக மக்கள் நல கூட்டணி இருக்கும் என மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளரும் மதிமுக பொதுச்செயலருமான வைகோ தெரிவித்துள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படவில்லை என்று கூறி மக்கள் நல கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வைகோ, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை பற்றிய கணக்கெடுப்பு முறையாக நடைபெறவில்லை என்று கூறினார். மேலும் அடையாறு மற்றும் கூவம் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு அருகிலேயே குடியிருப்புகள் கட்டித்தர வேண்டும் என வலியுறுத்தினார். ஜனவரி 26ஆம் தேதி மதுரையில் மக்கள் நல கூட்டணி சார்பில் குறைந்தபட்ச செயல் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெறும் எனவும் இதில் சீதாராம் யெச்சூரி, டி ராஜா உள்ளிட்டோர் பங்கேற்பார் என்றும் குறிப்பிட்டார். வரும் தேர்தலில் தற்பொழுதைய ஆட்சியை தூக்கி எறிந்து மக்கள் நல கூட்டணியை மக்கள் ஆட்சியில் அமர்த்துவார்கள் எனவும் வைகோ கூறினார். ஊழலில் ஊறி போன இரண்டு அரசுகளையும், மதுவின் கொடுமையால் தமிழகத்தை வாட்டி வதைக்கின்ற இரண்டு அரசுகளையும் மக்கள் தூக்கி எறிய வேண்டும் என்பதற்கு அச்சாரமாகத்தான் இன்றைக்கு தலைநகர் சென்னையில் மக்கள் நல கூட்டணியினுடைய இந்த வீறு கொண்ட எழுச்சிமிக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் ரா முத்தரசன், அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் தட்டி கேட்பதற்காக மக்கள் நல கூட்டணி உருவாகியுள்ளதாக தெரிவித்தார். அநியாயத்தை அழிப்பதற்கு
மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு மக்கள் நல கூட்டு இயக்கம் தொடங்கி அரசியல் கூட்டணியாக இன்றைக்கு இது மாறியிருக்கிறது. அநியாயம் நடைபெறுகிறது, அக்கிரமம் நடைபெறுகிறது என்று புலம்பிக் கொண்டு இருப்பவர்கள் எல்லாம் நாம் அந்த அநியாயத்திற்கும் அக்கிரமத்திற்கும் முடிவு கட்டுவதற்காக மக்கள் நல கூட்டணி உருவாகி இருக்கிறது. இன்னும் சில மணி நேரங்களில் புத்தாண்டு பிறக்க உள்ள நிலையில் சென்னையில் புத்தாண்டை கொண்டாட மக்கள் தயாராகி வருகின்றனர். புத்தாண்டு கொண்டாட்ட ஏற்பாடுகள் மற்றும் பாதுகாப்புடன் பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் நந்தினி. சென்னையில் மாலை முதலாகவே புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டும் என்பதால் அனைத்து இடங்களிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. மெரினா, பெசன் நகர், எலியட்ஸ் கடற்கரை, கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட போலீசார் இப்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அது மட்டுமின்றி ஆங்காங்கு போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை அதிக அளவு மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருப்பதால் நட்சத்திர விடுதிகள் பெரும்பாலானவற்றில் இப்பொழுது புத்தாண்டு கொண்டாட்டங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இருப்பினும் உணவு விடுதிகள், நட்சத்திர விடுதிகள் ஆகியவற்றில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இருக்குமே எனில் அவை 6 மணியிலிருந்து இரவு 1 மணி வரை இருக்கலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நைட் ரொம்ப ஜாலியாக இருக்கும். பீச்சுக்கு சீக்கிரமாகவே வந்துட்டோம். இன்னைக்கு செம்ம ஜாலியாக நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, அவங்க வந்தோடனே செலிப்ரேட் பண்ண வேண்டியது தான். குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது, கேலி பண்ணுறது, ஹராஸ் பண்ணுறது இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும். மேலும் இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக இன்று இரவு முழுவதும் மெட்ரோ ரயில் சேவை இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆங்காங்கு ஆம்புலன்ஸ்களும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணியுடன் பெசன் நகரிலிருந்து நந்தினி. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட நாகப்பட்டினம் மீனவர்கள் 29 பேருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து திரிகோணமலை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாகப்பட்டினம் அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த முருகானந்தம், தங்கப்பன், அமிர்தராஜ் ஆகியோருக்கு சொந்தமான 3 படகுகளில் மொத்தம் 29 மீனவர்கள் கடந்த 27ஆம் தேதி கடலுக்கு சென்றனர். கோடியக்கரைக்கு தென்கிழக்கே இந்திய கடல் எல்லையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த அவர்களை எல்லை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படையினர் இன்று சிறைப்பிடித்துச் சென்றனர். ஏற்கனவே 60 தமிழக மீனவர்கள் இலங்கை சிறைகளில் உள்ள நிலையில் மேலும் 29 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் மீனவ சமூகத்தினரே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட நாகப்பட்டினம் மீனவர்கள் 29 பேர் திருகோணமலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்கும்படி திருகோணமலை நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஈரோட்டில் அரசு பேருந்து மின்சார கம்பம் மீது மோதியதில் 11 பேர் படுகாயமடைந்தனர். அரசு போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான பேருந்து ஒன்று கோயம்புத்தூரில் இருந்து இன்று பிற்பகல் ஈரோடு நோக்கி வந்து கொண்டிருந்தது. பெருந்துறை அருகே வந்தபொழுது திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோரத்தில் இருந்த உயர் அழுத்த மின்மாற்றியின் மீது மோதியது. அப்பொழுது சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த ஒருவரும் பேருந்தின் முன்பக்க டயரில் சிக்கினார். மேலும் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த 10க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தப்பி ஓடிய ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கோவையில் ரயில் மற்றும் பேருந்து நிலையங்களின் அருகே உள்ள உணவகங்கள் இன்று முதல் இரவு முழுவதும் செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல்துறை ஆணையர் அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். கடந்த 1998ஆம் ஆண்டு கோவையில் நடைபெற்ற தொடர் குண்டுவெடிப்பை அடுத்து மாநகரில் உள்ள கடைகள் மற்றும் வணிக வளாகங்கள் உள்ளிட்டவை இரவு 10 மணிக்கு மேல் செயல்பட அனுமதி மறுத்திருந்தது. இதனால் வெளியூர்களில் இருந்து வரும் பயணிகள் பெரும் அவதிக்கு ஆளாவதாகவும் கடைகள் திறக்கும் நேரத்தை கால நீட்டிப்பு செய்ய வேண்டும் என்றும் பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் செய்தியாளர்களுடன் பேசிய மாநகர காவல்துறை ஆணையர் அமல்ராஜ், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்களின் அருகே உள்ள உணவகங்கள், தேநீர் கடைகள், விடுதிகள் ஆகியவற்றை இன்று முதல் 24 மணி நேரமும் திறக்க அனுமதி அளித்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் புத்தாண்டை ஒட்டி மாநகரில் 1200 காவல்துறையினர் மற்றும் அதிரடிப்படையினர் 75 பேர் பாதுகாப்பு மற்றும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதாகவும் காவல் ஆணையர் தெரிவித்தார். போக்குவரத்து காவல்துறையினர் இரவு முழுவதும் ரோந்து பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவோர், வரம்பு மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். திருநெல்வேலி அருகே ஏராளமான வாக்காளர் அடையாள அட்டைகள் குப்பையில் வீசப்பட்டிருப்பதைக் கண்டு அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். திருநெல்வேலி மாவட்டம் புதுப்பேட்டை அடுத்த திருப்பணி கரிசல் குளம் செல்லும் பாதையில் சாலையோர குப்பையில் வாக்காளர் அடையாள அட்டைகள் கிடப்பதை அப்பகுதி மக்கள் பார்த்தனர். அட்டைகள் அனைத்தும் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்தவை என்பதும் சில வாக்காளர் அட்டைகள் குப்பையில் எரிந்திருப்பதும் தெரியவந்தது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த அந்த பகுதி மக்கள் இதுபோல் பொது இடங்களில் வீசப்படும் வாக்காளர் அடையாள அட்டைகள் தவறாக பயன்படுத்தப்பட வாய்ப்புள்ளதால் இதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர்.
அடையாள அட்டையும் நம்ம ஓட்டு ஐடி கிடைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கஷ்டப்படுதாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த ஒரிஜினல் ஓட்டு ஐடியும் காப்பீட்டு கழகம் மற்ற பாண்டு பத்திரங்கள் எல்லாமே இங்கே கீழே கடந்தது. அதை அரசு அதிகாரிகள் இதை கொஞ்சம் பார்த்து கண்காணித்து இது என்ன ஏதுன்னு நடவடிக்கை எடுக்குமாறு எங்கள் பகுதி திருநெல்வேலி பேட்டை பகுதி சார்பாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். திண்டுக்கல்லில் பேரணியுடன் தொடங்கிய இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க மாநில மாநாட்டை சங்கத்தின் அகில இந்திய பொதுச் செயலர் அவாய் முகர்ஜி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் மாநில மாநாடு திண்டுக்கல்லில் இன்று தொடங்கி வரும் 3ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதனையொட்டி திரளானவர்கள் கலந்து கொண்ட பேரணியை அகில இந்திய பொதுச் செயலர் அவாய் முகர்ஜி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முக்கிய வீதிகளின் வழியே சென்ற பேரணி மாநாடு நடைபெறும் RM காலனி பகுதியை சென்றடைந்தது. நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் வரும் மே மாதம் நடைபெறவுள்ள மலர் கண்காட்சி 2016க்கான செடிகள் நடும் பணி இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. உதகையில் உள்ள தாவரவியல் பூங்காவில் தோட்டக்கலைத்துறை சார்பில் ஆண்டுதோறும் நடைபெற்று வரும் புகழ்பெற்ற மலர் கண்காட்சி 2016ஆம் ஆண்டு மே மாதம் தொடங்க உள்ளது. இந்த மலர் கண்காட்சியை காண வெளிநாட்டினர் முதல் வெளி மாநிலம் மற்றும் தமிழகம் முழுவதும் இருந்து திரளான சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் வருவது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில் பல அரிய வகை மலர் செடிகள் உள்பட 2,50,000 செடிகளை நடவு செய்யும் பணியில் தாவரவியல் பூங்கா பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். நல்லா இருக்கு, எல்லாம் கூலிங்லாம் நல்லா அழகாக சூப்பராக இருக்கு. பார்ட்ஸ் எல்லாம் இப்போ வச்சிருக்காங்க, கொஞ்சம் சீட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ளவர்ஸ்லாம் வந்துடும், செடியெல்லாம் வந்துடும், நல்ல ஃப்ளவர்ஸ்லாம் வந்துடும். இன்னும் கொஞ்சம் நாளையில இப்போ ரஷ்ஷாக நிறைய எதிர்பார்க்கலாம். அமெரிக்காவில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு, குடியிருப்புகள் நீரில் மூழ்கி 24 பேர் பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அமெரிக்காவின் மிசௌரி மாகாணத்தில் உள்ள ஆறுகளில் ஏற்பட்ட வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கால் பெரும்பாலான பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. அமெரிக்காவின் மிசௌரி மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் கனமழையால் இந்த பகுதியில் உள்ள அனைத்து ஆறுகளிலும் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மிசௌரி மாகாணத்தில் உள்ள பெரும்பாலான குடியிருப்பு பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியதில் இதுவரை 24 பேர் உயிரிழந்துள்ளனர். மேம்பாலங்கள் உள்பட முக்கியமான தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ள நீரில் மூழ்கியதால் அந்த பகுதியில் இருந்து 44 மாகாணங்களை இணைக்கும் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் மழை குறைந்துள்ளதால் வெள்ள சேதங்களை கணக்கிடுவது உள்பட மீட்புப் பணிகள் முழுவீச்சில் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. தெற்காசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் இன்றைய அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா மாலத்தீவு அணிகள் மோதின. இதில் இரு அணிகளும் மாறி மாறி கோல்களை போட்டதால் ஆட்டம் விறுவிறுப்படைந்தது. எனினும் 3-2 என்ற கோல் கணக்கில் இந்திய அணி மாலத்தீவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. இந்திய அணி வீரர் JJ 2 கோல்களும் சுனில் சேத்ரி 1 கோலும் அடித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சட்டப்பேரவை தேர்தல் பற்றி சூழ்நிலைக்கேற்ப தக்க முடிவு. அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் ஜெயலலிதா பேச்சு. விஜயகாந்த் வீட்டை முற்றுகையிட முயன்ற பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல். தேமுதிக MLA கைது திட்டமிட்ட செயல் என விஜயகாந்த் குற்றச்சாட்டு. நிராகரிக்கப்பட்டவர்கள் நாடாளுமன்றத்தை முடக்குகிறார்கள். பிரதமர் மோடி குற்றச்சாட்டு.
நாளை பிறக்கிறது ஆங்கில புத்தாண்டு. தலைவர்கள் வாழ்த்து. நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவில் பிறந்தது புத்தாண்டு. வான வேடிக்கையுடன் உற்சாக கொண்டாட்டம். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.